ஆண்டவர் சமூகத்துல அவருக்கு நேரத்தை கொடுக்கணும். அதுதான் முக்கியமான வேலை. ஏன்னா நம்ம வேலைக்கு போகும்போது கூட அவர் நம்ம கூட இருந்து நம்மளை காப்பாரு, நம்மளை நடத்துவாரு, நம் தேவைகளை சந்திப்பாரு. அதுக்காக ஆண்டவர் சமூகத்துல நாம் இருக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய முழுமையான காரியமே. ஆண்டவர் இதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், ஆசீர்வாதமா ஆண்டவர் நம்மளை நடத்துவார். இந்த நாள் முழுக்க அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, இவர் காலையில் எழுந்து வேதத்தை படிப்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, ரொட்டீனா இதுதான் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு ரொட்டீனா இதுதான் பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய இது எப்படியெல்லாம் மாறுதுன்னு கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். இதுதான் இதோட ஸ்கிட்டோட அர்த்தம். ஆரம்பம் எப்படி இருக்கு, முடிவு என்னவா இருக்குன்றதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இந்த ஸ்கிட்டோட தலைப்பு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு முன், ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு பின், ரெண்டு தலைப்பு. சரிங்களா? ரைட். இந்த நாளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே பார்க்கிற பார்வையிலும் பேசுகிற வார்த்தையிலும் இருதயத்தின் சிந்தையிலும் தேவன் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. அப்பா, இதோ வேலைக்கு புறப்படுகிறேன். என் வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரே என்னோடு பழகக்கூடிய அத்தனை சகோதர மத்தியிலும் ஆண்டவரும் அன்பை சொல்லக்கூடியவனா இருக்க என்னை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்க நான் பண்ணீரே என்னை பாதுகாத்து பரிசுத்தமாய் வழிநடத்த முடியாது வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். வேலையை முடிச்சாச்சு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த நேரத்துல நாம ஆண்டவர் இன்னைக்கு செய்த அத்தனை அற்புதங்களை குறித்து அவருக்கு நன்றி சொல்லும் போது நாம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிற காரணத்தினால ஆண்டவர் நம்ம இன்னும் நம்ம பலப்படுத்துவாரு. அவர் கர்த்தருடைய கிருபையில நம்மை வழிநடத்துவாரு. ஆண்டவரே பாவம் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோமையா, அந்த நாள் முழுவதும் என்னோடு இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நொடியும் நீர் ஆண்டவரே உமக்குள்ளானா என்னை எடுத்து பயன்படுத்தினதற்காக நன்றி ராஜா. உன் நாம மகிமைப்படுவதாகும், சித்தம் நிறைவேறதாகும். பாதத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். பாருங்க. ஹலோ, யார் பாது போன் எத்தாந்து கொடுத்துருக்குறாங்க? என்னடா இது, இந்த போன் எத்தாந்து என் கையில கொடுத்தது இல்லாம இதை ஆப்ரேட் பண்ணவும் தெரியாது, இதை ஆன் பண்ணவும் தெரியாது. யாராவது சொல்லியாவது கொடுத்து ஒரு பயிலையாவது அனுப்புறீங்களா? அதுவும் கிடையாது. யாரா ஒருத்தர் அனுப்புங்கப்பா. பாருங்க, இந்த மொபைல் குறித்து அவருக்கு தெரியாது. அந்த மொபைல் ஒருத்தர் அப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தம்பி ஒருத்தர் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்க தம்பி வாங்க, நீங்க போன் பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, எனக்கு இது வரைக்கும் தெரியாதப்பா அந்த போனை பத்தி. எப்படி ஆன் பண்ணுது? சரி, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடணும், அல்லேலூயா. ஃபேஸ்புக்ல வீடியோலாம் பார்க்கலாம், ப்ளே ஸ்டோர்ல கேம்லாம் ஏத்தலாம். அப்போ இத்தனை கிடக்குதா? ஹாட்ஸ்டார்ல ஐபிஎல் பார்க்கலாம். ஐபிஎல் ஐபிஎல் இதுல வருமா? ஹாட்ஸ்டார்ல எங்க அங்க மேட்ச் நடக்குது, இங்க பார்க்கலாமா? சரி, அப்புறம் அம்மா ஜிபே யூஸ் பண்ணலாம். ஓ, பணம் அனுப்புறது சொல்றாங்களா அந்த காரியம்? ஓ, எத்தனை காரியம் இருக்குப்பா அதுல. இதெல்லாம் மெசேஜ் எல்லாம் லோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா அது? வாட்ஸ்அப்ல பண்ணலாம். வாட்ஸ்அப்ல லோட் பண்றதா? எல்லாமே புதுசாகுதுப்பா. ஓகே, இதெல்லாம் இப்படி ஆன் பண்ணோம்னா கரெக்டா தெரிஞ்சிடும், இப்படிதானே? சரிப்பா, சரி, ஓகே, ரொம்ப நன்றி. பாருங்க, போன் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு கத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நடக்கிற காரியங்களை பாருங்க. என்னப்பா இது, இந்த மாதிரி போனெல்லாம் இருக்குதா? ஏன் அரசியலை பார்க்க முடியுது, கிரிக்கெட் ஆட்டத்தையும் பார்க்க முடியுது, இப்ப ஷார்ட்ஸா இன்னும் எங்கெல்லாம் நடக்கிற காரியம்லாம் இங்க காண்ப வருது. ஐயோ, அடேடா, என்ன இன்ட்ரெஸ்டா போகுதுடா. என்னமா செஞ்சு வச்சிருக்கானுங்கப்பா. என்னப்பா 7 மணிக்கு உங்களோட தனிப்பட்ட ஜெபம் டாடி. அட என்னப்பா நீ வேற, 7 மணிக்கு ஹாட்ஸ்டார்ல ஐபிஎல் மேட்ச் போகுதுடா. நேரம் கிடக்குதுப்பா, நான் அப்புறம் வேணா பேசுறேன், அப்புறம் ஜெபம் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் பொறுத்து நான் பண்றேன், சரியா? ஓகே. சரியான சிக்ஸ் பா. ஏய், என்னமா கேட்ச் பிடிச்சான் அவன்? அடடா, என்னப்பா டே, இன்னும் 2 ரன் தான்டா. அப்பா விட்டான்டா. சி, என்னடா இவன், ஐயா
லாய்க்கில்லாதவங்கள தூக்கி உன போட்டிருக்கானுங்களே. டாடி சொல்லுப்பா, என்னாச்சு? 9 மணிக்கு குடும்ப ஜெபம் டாடி. குடும்ப ஜெபமா? சரி என்னப்பா. சரி, நீங்க ஆரம்பிச்சிருங்க, நான் வந்துடுறேன். வந்துருவீங்களா? வந்துருப்பா, கண்டிப்பா வந்துடுறேன். சரிங்க டாடி. இந்த போன்ல இருக்கிறதுக்கு நான் ஆண்டவருக்கு ஜெபத்துக்கு பண்றதுக்கும் சரி, குடும்ப ஜெபத்தை கூட நேரம் போயிருக்குதே தெரியாம இருக்குது. இன்ட்ரெஸ்டா போயிருக்குதப்பா. ஆடாடாடாடா, என்னமா போனை கண்டுபிடிச்சிருக்கானுக்கப்பா. ஐயோ, எதை தொட்டாலும் புதுசு புதுசா கண்ணுக்கு தெரியுது. டாடி என்னப்பா? 10 மணி ஆயிடுச்சு டாடி. சரி, சாப்பிட வரலையா? சாப்பிடணுமா? சரி, நீங்க சாப்பிட்டு இருக்க வெப் சீரியல்ல ஒரே ஒரு சீரியல் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. சரியா? நீங்க டாடி போய் சாப்பிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். இல்ல டாடி, நீங்க போன் வந்ததுல இருந்து தனிப்பட்ட ஜெபம் பண்ண மாட்டீங்க, குடும்ப ஜெபத்திலயும் வரல. எப்ப இருந்தது தானப்பா அதெல்லாம். என்னப்பா நீ? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. என்னவோ பண்றீங்க, போங்க. சரிப்பா சரிப்பா, நான் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன்ப்பா. சாப்பிடுறேன். தேங்க்யூ. Hallelujah. Praise Jesus. பாருங்க, நல்ல ஒரு வேதத்தை வாசித்த ஒரு நல்ல ஒரு விசுவாசி, நல்ல அலாரம் வச்சு எழுந்து ஜெபிக்கிற அளவுக்கு இருந்த ஒரு விசுவாசி. இந்த ஃபோன் என்னைக்கு அவர் கையில் வந்ததோ அவருடைய வேதம் வாசிப்பு மறந்துட்டாரு, தனி ஜெபத்தை மறந்துட்டாரு, குடும்ப ஜெபத்தை மறந்துட்டாரு, ஏன் சாப்பிட கூட மறந்துட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இப்படி தான், இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பங்களில் இப்படி தான் இருக்குது. அதனால தான் இந்த தலைப்பு நான் சொன்னேன், ஆண்ட்ராய்டுக்கு முன் ஆண்ட்ராய்டுக்கு பின். ஆமாம், இந்த ஃபோன் வருவதற்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சுகதர் இருந்தார். ஏன்னா வேதம் சொல்கிறது, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலாம் முடிவு பெற போகிறீர்கள் என்ற அந்த வேதத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு நாடகத்தை நாங்கள் நடத்தினோம். அதை நடத்தி தந்த அருமையான ஆனந்தையா அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு சின்ன ஒரு குறு நாடகத்தை பார்த்துருவோம். இந்த நாடகம் எப்படின்னா, 2 பேருமே வெவ்வேறு சபைக்கு போகிற இரு விசுவாசிகள். காத்தால சபைக்கு தான் வராங்க, மதியானம் எங்கே போகிறாங்கன்னெலாம் பாருங்கள் நீங்கள். எஸ், வெல்கம் பிரதர் ரஜினி அண்ட் பிரதர் ரமேஷ் அண்ணா. ஆண்டவரே, இந்த நாள் அப்பா சபையில எங்களை கொண்டு வந்து சேர்த்து நாளை கரத்துல ஒப்படுத்துறாண்டவரே, நீங்க எங்களை நடத்தும்படியா கரத்துல நன்றி அப்பா. அல்லேலூயா. ஹலோ 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 மாமே, எங்கடா மாமே? இங்கே தான் மாமே இருக்கேன் நானே, சர்ச்சில். சொல்லு மாமே. சர்ச்சில் முடிச்சிட்டியா? முடிச்சேன் மாமே. ப்ரேயர்லாம் முடிச்சா? அதான் முடிச்சு மாமே. ஆத்மா கத்திரி எங்கே இருக்கு மாமே? நான் சர்ச்சி முடிச்சுட்டு வெளியே தான் நின்றுக்கிறேன். பக்கத்தில் வந்து மேரி உட்காந்துக்குது. அப்படியா? மேரி கிட்ட போயிட்டு வந்துடுறேன். மேரியா வீட்டுக்கு போயிட்டு பூரி சுட்டு சர்ச்சி பிசியெல்லாம் பார்க்குது. சாரி பிசிலாம் மாமே. எத்தனை மணிக்கு வரும் மாமே? எங்கே போகலாம் மாமே? நீ தான் சொல்லணும். எங்கே கூப்பிட்ற? பிகாஸ் ஒயின் ஷாப் பார்த்துரு மாமே. ஓ மாமி, என்னையா சர்ச்சில் இருக்கிற நீ பண்ணுற? வா மாமே, ஒயின் ஷாப்பில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மாமே உன்னை பார்த்து. சரி வந்துடுறேன் மாமே. வா மாமே, வா மாமே. வரேன். மாமி எங்கேயா? ஏய், போனை கட் பண்றா. இப்போ போதா ஐட்ட சர்வரி மாமே. எங்க இருக்க? மாமே டிக்கெட் சொல்றேன் மாமே. டிக்கெட் சொல்றேன். மணில வா. ஆட்டோல தான் வந்து மாமே. வண்டியா மாமா? ஆட்டோல நானே வந்துட்டேன். வா மாமே. ஆட்டோ தந்தியா? வந்துட்டேன் மாமா. வெரி குட். ஆ மச்சா.
மாமி அடிக்கிறாடா. அமௌண்ட் நெருங்குது போல ஃபைட்ல. வீட்டுல இருந்து சுட்டுன்னு வந்தேன் சுட்டுன்னு வந்தியா? ஆமா. என்கிட்ட கூட இது உட்கார் என்ன மாமி என்ன ஆர்டர் என்ன பண்ண? சாப்பிடுற? பீர் ஒன்று சொல்லு மாமி. வெயிலுக்கு பீர் சாப்பிடலாமா? வெயில்ல ஆட் ஆயிடுச்சு. ஆ. கூல் பண்ணும். கூப்பிடு ப்ரோ. சொல்லுங்க என்ன ஆர்டர் பண்ணுவோம்? பீரு கிங் பீஸ் ஒன்று, ஓட்ஸா எல்லாம் டென் பீஸ் கூலிங் இல்லை சார், கம்மியா இருக்கு, பரவாயில்லைங்களா? கூலிங் எல்லாம் எது வச்சு தூக்கி போட்டு வெடியாத. அனுப்பி வேணா கூலிங்கா இருக்கு சார். எத்தனை ஓகே நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு சார். சொல்லு நீடா ஒரு சொல்ல. ஆம்லெட், சைடி சார். ஒரு ஆம்லெட் ஒன்று. ஓகே. அப்புறம் மாமே இது சிக்கன் சிக்கன் 65. 65ல வேற சார்? கொஞ்சம் ஊருக்கு எடுத்துனோம் மாங்க. ஓகே சார். அவ்வளவுதான் எடுத்துறோம். நிறைய காரமா. சீக்கிரம் எடுத்துனப்பா. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சர்ச்சுக்கு போனியா? போனேன். ஆமா சர்ச்சுக்கெல்லாம் போற சர்ச் போடுறேன். புரியல. சர்ச்சுக்கு போறேன்ற சர்ச்சுக்கெல்லாம் போற கூப்பிடுறேன். மாமே சரு போடு தப்பு இல்லையா? தப்பு தானே மாமே? தப்பு தானே மாமே? சரி விடு, அந்த காதல வாங்கி இந்த காதுல விட்டுறலாம். பாஸ்டர் சைடுல யார் பார்க்க போறா? ஆமா இப்படியேப்பா வைப்பா தம்பி. ஃபைட்டர் நான் இவ்வளவு லேட்டா வர? மம்மி போடு மாமே. நீ ஊத்துறே இல்லன்னா பேச்சை கம்மி பண்ணு, சரக்க போடு. ஏய் சைட் டிஷ் இது ஏத்துனடா. அத விட்டு சைட போடு. தண்ணி ஏத்துனல கொண்டு மாமே யார சரக்கு எஸ்ட் பாதி குத்துட்டுக்கறானுங்க. யார் அது தெரியல. மம்மி அமௌண்ட் கம்மியா குத்தலாம் விடு. அவ்வளவுதான். புடி மாமே. இந்த கையில தருக்காது, ஒரே கையில தருப்பேன். ஏய் இப்போ நெடி ஏத்துப்பா. மாமே ஊத்து மாமே. நொர தள்ளுறா. மேட்ல ஊத்த மாட்டேன்டா. அம்மே ஷேர் பண்ணு. என்ன கப்பு நடிக்கிற? பாத்து மாமே. சாப்பிடு. சச்சின் என்ன சொன்னாங்க மாமே? பேசி ஐயா என்ன சொன்னாங்க மாமே? சொல்லின்னு இருப்பாரு. நம்ம வேலையை நம்ம பார்த்து போலாம். அப்படியா? ஐயா சோமானா இங்க வா டார்ச்சல் பண்றாரு மாமே. அங்க ஒரு டார்ச்சல், வீட்டுல ஒரு டார்ச்சல், 2 டார்ச்சல் சேர்த்து ஒரு டார்ச்சலா அடிச்சிருவோம் மாமே. இங்க போனா பரவாயில்ல, எங்க சர்ச்சுனா அதே பாடுதான். அப்படியா? எங்க ஐயா சொல்லுவாரு பாரு, முட்டி கால் போட்டு ஜெபம் பண்ணுவாரு. முட்டி கால் போட்டா முட்டியே ஆடுது மாமே. அப்படியா மாமே? ஊத்தி உடனே டோஸ் அடி. மாமே பாகாத சைடுல பாத்துட்டு நாங்க எல்லாம் புடிட்டு ஓடுறாங்க. பட்டு சாப்பிட்டு ஸ்நாக்ஸ். காட்டேல இதுங்க அந்த வைட்டர். என்ன மாமே? 65 வரல இன்னும். 60 டேய் ஏதாவ. எவ்வளவு நேரம் பாரு? 65. ஏய் வரா இங்க. எங்க அவன்? ஏய் வரா இங்க. மாமே போதை ஏற மாட்டேது மாமே. சரக்கு என்ன நல்லா சார் சொல்லுங்க சார். ஃபீலிங்கே இல்ல. சார் கூலிங்கா தான் சார் குடுத்தேன். வீடா யோசிக்காங்கப்பா. எல்லாம் குத்துக்கிறேன் சார். இந்த முன்னாடி தான் இருக்கு சார். ரவுண்டா இருக்குது பாருங்க. நான் ரெண்டா தெரியும் எனக்கு. ஆமா சார். ஆம்லெட் அப்படி தான் இருக்கு சார். 65 நீ ஒரு ஆளா ரெண்டு ஆளா? ஆம்லெட் வர கேட்டீங்க சார். நான் ரெண்டு ஆளு சார். ஒரு ஆள் ஆம்லெட் தான். சொன்னியா? ஆம்லெட் ஆம்லெட் அது இருக்கு சார். இருக்குதா? ஆமா இருக்கு சார். இது ஆம்லெட் ஒல்லியா இருக்குதா? அது இல்ல சார், அது மூடி சார். தோக்குது மூடியா? சார். சரி, ஆம்லெட் சரி, ரவுண்டா இருக்கு. ரவுண்ட் அந்த ஆம்லெட்டா? ஆமா சார். நீட்டா இருக்குது அது. அது வந்து பிரெஞ்ச் ஃப்ரை சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஃப்ரீ சார். 65. ஆமா சார். ஆஃபர் சார். ஆஃபர் சார். ஆஃபர் இல்ல சார். போடு லாஸ்ட் கால் பண்ணு. போலாம் டைம் ஆச்சு. இன்னும் நான் ஊத்து நாம. நீ ஊத்து கையில ஊத்துறா. என்னடா பண்ணிற நீ? யார் சரக்கு தூக்கிங்க? போடு மாமே. கூச்சப்படாத. போடு. போ ஷேர் பண்ணிடலாம். ஹெச்சா குடி போறோம். சாப்பிட்டியா மாமே? போலாமா மாமே? மெதுக்குற மெரியுது மாமே. பைபிள் சரக்கு போட்டுனா மறக்கிற மாரி சொல்லு. மெதுக்கட்டல மெதுக்குற மாதிரி சரிமா. கண் ரைட் ஆயிடுச்சு உனக்கு. ஆமா மாமே. சருக்கு டைட் ஆயிடுச்சு. பாத சேட்ல போனா அவ தொல்லை தாள முடியாது.
பண்ற வீட்டுல அற்புதத்தை இருக்கிற ஆண்டவர் தாங்க பார்த்து முடியாது. அங்க பாரு மேல ஆண்டவர் பார்த்து நிக்கிறாரு. அப்படியே அதெல்லாம் ஆண்டவருக்கு பண்ற. டாடா சொல்லு, ஆண்டவருக்கு டாடா சொல்லு. Bye. Thank you Jesus. சொல்லு, மாமி. Thank you. போதும், போலாமா? இது ஒரு வாட்டி. ஏய், வா. ஏய், குளிச்சு 4 வாரம் ஆகுதுடா. 4 வாரம் 4 வாரம் ஆகுது. குளிச்சு போயிடுங்க. 4 நாள் ஆயிடுச்சு. 4 வாரம் நானே அதே நெடி அந்த நெடி இந்த நெடி பவரா அடிச்சுட்டு போயிடுச்சு மாமி. மாமி வீட்டுக்கு போலாமா? ஏய் கொஞ்சம் நேரம் இரு இன்னொரு ரவுண்ட் போட்டு ஆமா, வாணா மாமி, வா மாமி. அது இரு யாரும் லிங்க் வைங்க கட்டிக்குது இரு லிங்க் வைங்க இது மைக் எடு வாங்க ஆச்சு வாங்க ஓது என்ன ஸ்டேடியா இருக்கும் அதோட சர்ச்சுக்கு போவியா? அதே மாதிரி வந்துருக்கு வரனா சண்டே போயிடலாமா சர்ச்சுக்கு போறோம் குடிக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம் குடிக்கிறோம். வா குடிக்கல போறவா அப்படியே ஓட்டு இருக்கா ஐயோ நான் கீழ்பாக்கமா போயிட்டேன்டா Praise the Lord. பாருங்க பிரியமானவர்களே, இங்க பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் அவங்க எங்கே போகிறாங்க? சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சு முடிஞ்ச உடனே அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது. அநேகருடைய குடும்பங்களில் இந்த குடியினால் என்ன இல்லை? சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுது, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரம் அடைவார்கள். உண்மையாகவே இந்த ஒரு நாடகமாக நீங்கள் பார்க்குறீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது குடும்பங்களிலே ஒரு கவலைக்கிடமான ஒரு நிகழ்வுகளாக நடந்திருக்கு. அதனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. குடும்பங்களிலே குடிகாரன்ற ஒரு பேர். அதனால் இந்த ஆலயத்துக்கு வருகிறவர்கள் வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று. இந்த அடிமைதனத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். அதனால் தான் அவருக்கு இரட்சகர் என்று பேர் கொடுக்கப்பட்டது. இரட்சகர் என்று சொன்னால் காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர் என்று சொன்னால் மீட்கிறவர், மீட்கிறவர் என்று சொன்னால் விடுதலை தருகிறவர். எதிலிருந்து என்று சொன்னால் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து இயேசு இப்படிப்பட்ட குடிப்பழக்கத்திலிருந்து, ஆமாம் அடிமைதனத்தில் இருந்து இந்த குடியில அடிமைப்பட்டு இருக்கிற மனிதனை, ஒவ்வொரு மனுஷனையும் மீட்பதற்கு தான் இயேசு இந்த பூமியிலே இரட்சகராய் வந்தார். வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே நீ உயிரோடு இருந்தும் செத்தவனை போல இருக்கிறாய் என்கிற வேத வசனத்தின்படியாய் உண்மையாகவே காலையில நம்ம உயிரோடு இருக்கிற மாதிரி நம்ம காண்பித்துக் கொள்றோம். ஆனா சர்ச்சுக்கு வெளியில நம்ம செத்தவனாக இருக்கிறோம், செத்தவனை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த இருமனம் இல்லை, இருமனம் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருக்குள்ளும் இருமனம் இருக்குமே என்று சொன்னால் இப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை, சர்ச்சில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, உலகத்துல இல்லை வேலை ஸ்தலத்துல ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நம் நிலையற்றவர்களாக இருப்போம். அதனால குடும்பத்தில் அதனால நமக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலா முடிவு பெற போகிறீர்கள் என்று கலாத்தியருக்கு பவுல் எழுதுகிற போது இப்படியா எழுதுகிறார். அதனால ஆவியிலே ஆரம்பம் பண்ணிய நீங்கள் ஆவியிலே முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்றார். அது மாத்திரமல்ல, பவுல் இப்படியா சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் அழகாய் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த நாடகத்தின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் என்னன்னா, இருமனமாக இருக்கக்கூடாது. சர்ச்சில் ஒரு வாழ்க்கை, வெளியில் ஒரு வாழ்க்கை, சர்ச்சில் ஒரு வாழ்க்கை, வேலை ஸ்தலத்தில் ஒரு வாழ்க்கை. எப்படி எங்கே இருந்தாலும் யோசேப்பை போல கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.